நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி ரூபாய் நாடாளுமன்ற நிதி ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகே. இதில் 18.5% எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை அடித்தட்டு தேவைகளுக்காக தனித்தொகுதி எம்பிக்களுக்கு உள்ளதா இது எல்லா ரிசர்வ் தொகுதிக்கு மட்டும். ஓகே, தனித்தொகுதிகள். ஆமாம். அப்போ இந்த நிதியை இதை செஞ்சிருக்காரானா செய்யாம 1.25 கோடியை தன்னுடைய சொந்த வங்கி கணக்குக்கு மாத்திருக்காரு. சொந்த பண்ணியிருக்கார. இதை ஒரு தலித் இளைஞன் என்ன பண்றான், ஆர்டிஐயில் போட்டு எடுத்துட்டான். உங்களுக்கு அனுப்பிச்சு பார்த்தீங்களா? ஆமாம். ஆர்டிஐயில் போட்டு ஆர்டிஐயே கொடுத்துருச்சு. ஆமாம், இந்த நிதி இவருடைய தனிப்பட்ட பர்சனல் வங்கி கணக்குக்கு மாற்றியிருக்காரு, நடவடிக்கை எடுக்கிறோன்னு தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஆணைய தலைவருக்கு அனுப்பிச்சாச்சு. ஓகே, அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. இப்போ உடனடியாக தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு உடனடியாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து தகவல் வருது, விசாரிக்காத. எங்கேருந்து வருது? பிரைம் மினிஸ்டர் அவரை நீ விசாரிச்சு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பாத. அப்படி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சின்னா உனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு கன்னியாகுமரிக்கு போயிருவேன். பிஜேபியை இந்தியாவிலேயே எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம்னு பல தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் பேசுகிறாரு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதுக்கு பிஜேபி காப்பாற்றணும்? ஆனால் கர்நாடகா காவிரி நீர் பிரச்சனையில் பாஜகவும் காங்கிரஸும் உண்டா சேர்ந்து போராடுறான். தமிழ்நாடு தண்ணி கொடுக்கூடாது, உண்ணா நின்று போராடுறான். இப்போ இதுக்கும் இப்போ விஜய் இன்னைக்கு ராகுல் காந்தி சந்திக்க மறுப்பதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கு. ஏன்னா பிசிகா 2 பேரை கழட்டிட்டு போனாலும் ஆட்சி நடக்கும், கம்யூனிஸ்டுகள் 4 பேரை கழட்டிட்டு போனாலும் ஆட்சி நடக்கும். ஏன்? இப்போ இவர்களுடைய ஆதரவில் நடந்த அரசு இப்போ அமித்ஷா ஆதரவு நடக்காது, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா விஜயை சுற்றி இருக்கிற கார்பரேட் நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே டெல்லி அரசியலோட ஒத்து போவோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, விஜய் அவர்கள் கர்நாடகாவிற்கு செல்வதாக இருந்துச்சு. பிறகு நேற்று சிவகுமார் அவர்களே சொல்லிட்டார், கர்நாடக முதல்வர் இப்போது வருவதற்கான சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போ விஜயோடைய போகிறதா இந்த பிளானும் ரத்தாயிடுச்சு. அதே போல் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வராரு. இப்போ விஜயோடைய ரத்து, அதே போல் ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க மறுப்பது, இதெல்லாம் எதை காட்டுதுங்க? அதாவது கர்நாடகாவில் காவிரி நதிநீர் ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் கர்நாடக அரசியல் மிக தெளிவாக திட்டவட்டமாக இருக்கிறது. இது தமிழ்நாட்டிற்குரிய திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அத்தனை கட்சிகளுக்கும் தெரியும். அத்தனை கட்சிகளும் கர்நாடகாவில் நீர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல கம்யூனிஸ்ட்கள் உட்பட. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிறுத்தைகளினுடைய கர்நாடக கிளையும் தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறான். சிறுத்தை அப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, திமுக, அண்ணா அங்கே இருக்கிற கிளைகள், பம்பாயிலையும் அதிமுக திமுக இருக்குது, அந்த மாநிலையும் அதிமுக திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. அத்தனை பேருமே ஒரு சுடு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அப்படி விஜயோடு பேச்சுவார்த்தை நடந்து நீர் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டால் அடுத்த நொடிய சிவகுமார் முன்னாள் முதலமைச்சர் அங்க அனைத்து கட்சியும் 1-2 போராடுறான். பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து போராடுறான், தமிழ்நாடு தண்ணி கொடுக்கக்கூடாது. 2 பேரும் எதிரெதிர் கொள்கையுடையவர்கள், பாஜகவும் காங்கிரஸும். ஆனால் கர்நாடகா காவிரி நீர் பிரச்சனையில் ஒன்றா நின்று போராடுறான். இப்போ இதுக்கும் இப்போ விஜய் இன்னைக்கு ராகுல் காந்தி சந்திக்க மறுப்பதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தியை சந்தித்தால் தாவேக ஆட்சி தடுமாறும். உதாரணம், டெல்லியில் வைகோவுடைய பார்லிமெண்ட் அனுபவங்களை ஒரு புத்தகமாக தொகுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ராகுல்
2 பேரையும் வச்சு வெளியிடணும்னு விரும்புகிறார் வைகோ. ம். அப்போது இது அமித்ஷாவுக்கு கோபத்தை வரவழைக்கும். இந்த காரணத்தினால விஜய் டெல்லி போவதை தவிர்த்து விட்டார். வேறு ஒரு காரணம் இல்லை. உடனே வைகோன்னு சொல்லிட்டாரு, நானே வர வேண்டான்ட்டேன், கூட்டம் சேரும். கூட்டம் சேராமல் எப்படியா புக்கு வெளியிட முடியும்? உங்கள் குடும்பத்தில் 10 பேர் வச்சா புத்தகம் வெளியிடுவீங்க. அதுக்கா அந்த ஆடிட்டோரியம் ஆயிரக்கணக்கான பேர் உட்காரக்கூட ஆடிட்டோரியத்தை பிடிச்சிங்க வைகோ. வீட்டுக்குள்ளே உட்காந்து புத்தகத்தை வெளியிட்டிருக்கலாமே. ராகுலும் விஜயும் ஒரே மேடையில் சந்தித்தால் அரசியல் பேசுவீங்க, பாஜக எதிர்ப்பீங்க. ராகுல் காந்தி பாஜக எதிர்த்து விமர்சனம் பண்ணுவார், அதை கேட்டுட்டு இருப்பார் விஜய். இதெல்லாம் பெரிய தனக்கு பின்னடைவாக போகும்னு விஜய் நினைத்த காரணத்தினால போகலை. அதான் காரணம். அதே போல் தமிழ்நாட்டுக்கு ராகுல் வருகிற பொழுதும் விஜயும் ராகுலும் சந்திப்பதை தவிர்த்து விட்டார்கள். ஏன்னா ராகுலுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர்கள் பிஜேபி தயவில் ஆட்சி நடத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த குதிரை பேரம், ஆனை பேரம், இதெல்லாம் இப்போ விசிகா 2 பேரை கழட்டிட்டு போனாலும் ஆட்சி நடக்கும். கம்யூனிஸ்டுகள் 4 பேரை கழட்டிட்டு போனாலும் ஆட்சி நடக்கும். ஏன் இப்போ இவர்களுடைய ஆதரவில் நடந்த அரசு இப்போ அமித்ஷா ஆதரவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஆமாம். ஏன்னா விஜயை சுற்றி இருக்கிற கார்ப்பரேட் நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே டெல்லி அரசியலோட ஒத்து போவான். ஓகே. விஜய்க்கு கொள்கை, கோட்பாடு, லட்சியம் இதெல்லாமே கிடையாது. விஜயவே டெல்லியில் காரில் நடுவில் உட்கார வச்சு இந்த பக்கம் ஒரு அதிகாரி, இந்த பக்கம் அதிகாரி, நெய்வேலியிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அன்னைக்கு விஜய் கேட்க நாதி இல்லை, காரை மறிக்க நாதி இல்லை. நீங்கள் ஒரு நெய்வேலி டு சென்னை குறைஞ்ச ஒரு 5 மணி நேரம் ஆகுது. எவ்வளோ நேரம்? பாண்டிச்சேரியிலேருந்து வரக்க 4 மணி நேரம் ஆகுது. அங்கேருந்து 1 மணி நேரம் நெய்வேலி. 5 மணி நேரம் காரில் எப்படி உட்காந்துருப்பார்? இப்படி தான் உட்காந்துருப்பார். இந்த நிலையில் தான் இருந்தார். இப்போ மத்திய அரசினுடைய அதிகாரம் என்னன்னு விஜய்க்கு தெரியும். இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும், ஆட்சி ஊழல் ஆட்சின்னு கொளுத்தி போட்டு யாராவது ஒரு ஐடி ஒரு அமைச்சரை ரைடு பண்ணால் ஆட்சி டேமேஜ் ஆகிப்போம். அப்போது பாஜகவை பகைத்து கொள்ளக்கூடாதுன்னு முடிவுக்கு விஜய் வந்துட்டார். அதன் காரணமாக தான் ராகுலை இங்கே சந்திக்கணும். அதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் அல்ல. இவர்கள் நேராக விஷ்ணு ரெட்டி, பெங்களூரில் தமிழ்நாடு பிரதிநிதி வெங்கட்ரம நாராயண ரெட்டி, இப்படி இவர்கள் பூரா பெரும் கார்ப்பரேட்டுகள், பல ஆயிரம் கோடி வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க. இவர்கள் தான் இவருக்கு ஆலோசகர்கள். யார்? விஜய்க்கு ஆலோசகர்கள். அப்போ இந்த ஆலோசகர்களை மீறி அவரால் செயல்பட முடியாது. சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய விஜய் சித்து, இவர் எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து நகைச்சுவையாக வீடியோக்கள் போடுவார், படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. இவர் அண்மையில் போட்ட ஒரு வீடியோ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கிறாரு. முதல்வருக்கு எதிராக விஜய் சித்து பேசினாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுறதை பார்க்க முடியுது. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு வீட்டில் வந்து அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வராரு, உடனே எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணுறாரு. இப்போ எங்கள் ஆஃபீஸில் இதுவரை இல்லாதவங்கள பெரிய கரண்ட் வந்துருக்கு, இது இன்னும் அதிகமான கரண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அந்த வீடியோவில் இருக்குது. இதை வச்சு முன்னாள் முதல்வர் மின் கணக்கெடுக்கிறதுல வந்து பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்றாங்க. தாவேக தரப்பில் இதை பற்றி கேள்வி வைக்கும்போது நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் சொல்லும்போது 3.5 லட்சம் பேருக்கு இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறாரு. உண்மையாகவே கரண்ட் பில்லு முன்பை காட்டிலும் தாவேக அரசில் உயர்ந்திருக்குதா? இந்த குளறுபடிகளை, இது உண்மையாகவே குளறுபடியா? இது எதை காட்டுதுங்க? இல்லைங்க, இதில் ஊழல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கொரியா கம்பெனி வர்றான் சசிகலா காலத்தில். 2 ரூபாய்க்கு நான் யூனிட்டை உங்களுக்கு நான் தர்றேன்னு வர்றான். வெறும் 2 ரூபாய்க்கு. ஏன்னா அந்த கொரியாக்காரன் என்ன சொல்கிறான், தமிழ்நாடு முழுக்க எனக்கு சோலார் பிளான்ட்டு, காற்றாலை மின்சாரம், எனக்கு முழு அனுமதி கொடுங்க. நான் இங்கே எல்லாம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன், எடுத்து உங்களுக்கே 2 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எவ்வளோக்கே? இது ஒரு 15 வருஷத்துக்கு நடந்த ஒரு ஒப்பந்தம். எனக்கு எவ்வளோ கொடுப்பேன்? ஏன்னா ஜெயலலிதாவுக்காக பேரம் பேசுகிறது சொல்லுறதுக்கிட்ட சசிகலா தான் பேசும். எனக்கு எத்தனை 1000 கோடி கொடுப்பேன்? அவன் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அப்படி. இதே ஊழல் தான் திமுகவும். இந்த ஊழல் இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய்கிட்ட நீ ஊழல் பண்ணுறேங்கிறாங்க. ஊழலை உருவாக்கி இமயமலைகளே திமுக, அண்ணா திமுக தான். செந்தில் பாலாஜி தான் மின்சாரத்துறை அமைச்சர். எப்போ? திமுக வந்த உடனே. அப்போ சிறைக்கு போன பிறகும் அவர் தான்
மின்சாரத்துறை அமைச்சர். ம். சோலார் பிளான்ட் ஒரு ஏக்கராவுக்கு 35 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்கணும். அப்போ தான் சோலார் பிளான்ட்டை போட முடியும். ஓகே. எங்கே? ராமநாதபுரத்தில் காஞ்ச பூமி இருக்குல்ல, பலாயிரக்கணக்கான ஏக்கராவை இந்த திமுக அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை அதானிக்கு வாங்கி கொடுத்தான். இதெல்லாம் பேசுவதற்கு இந்த நோயாளி என்ன நோயாளி நீங்களே முடிவு பண்ணிக்க, இந்த நோயாளிக்கு தகுதியே இல்லை. இவனெல்லாம் அரசியல் செய்யாத காரணத்தினால லஞ்ச லாவணிய ஊழல் இந்த காரணத்தினால தான் தனுஷுகிட்டையும் விஜய்கிட்டையும் கொண்டு கவர்மெண்ட்டை கொடுத்தா மக்கள். இப்போ இந்த தகுதி இந்த நோயாளி, அரசு நோயாளி, ஆட்சி செஞ்சவனும் நோயாளி. இந்த நோயாளிகளுக்கு இதெல்லாம் அரசியல் பண்ணுவதற்கு 1% கூட தகுதி இல்லை. அரசியல் செய்வது இப்போ கடந்த கால திமுக தவறுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மின்வெட்டு அதிகரிச்சிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு பலரிடம் சொல்றதா பார்க்க முடியுது. உண்மையாகவே மின் கட்டணம் முன்பை காட்டிலும் அதிகரிச்சிருக்கா இந்த அரசாங்கத்தில்? இல்லை இல்லை இல்லை. இப்போ மின்சாரம் 14,000 மெகாவாட் தமிழ்நாட்டுக்கு வேணும். இந்த 14,000 மெகாவாட் குறைந்தால் மின்வெட்டு வரும். இதை புதிய அரசு உடனடியாக நீங்கள் ஒரு 1000 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த அதிகாரிகளை முழுசாக களை எடுக்க முடியாது. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. இப்போ நிர்மல்குமார் அமைச்சர் அவர் என்ன இந்த மின்சாரத்துறை அவர் கட்டுப்பாட்டில் வருவதற்கு இன்னும் 3 மாதம் ஆகும். ஓகே. இன்னும் 3 மாதம் ஆகும். ஏன்னா இவரே வீட்டுக்கு இபி பில்லு கட்டிட்டு இருந்தாள். யார்? நிர்மல்குமார். இந்த நிர்மல்குமாரை 3.5 கோடி பயனாளிகளை பார்த்துக்கான என்ன பண்ணுவார்? இபி சேர்மனாக யார் இருந்தார்? ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் டம்மி அடிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ ஊழல் நடந்திருக்கு, ஏதோ தவறு நடந்திருக்கு. ராதாகிருஷ்ணனை தூக்கி டம்மியாக போட வேண்டிய தேவை, அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். அப்போ ஏதோ இந்த அரசை சீர்படுத்த நினைக்கிறார்கள் நம்ம எடுத்துக்கலாம். 6 மாதம் தெரிஞ்சு போயிடும் சீர்படுத்த நினைக்கிறார்களா இல்லை சீரழிஞ்சு போயிட்டார்களான்னு நம்ம எப்போ முடிவு பண்ண முடியும்? ஒரு 3 மாதத்தில் முடிவு. 3 மாதம் ஆச்சு. இன்னொரு 3 மாதத்தில் இபி சின்னாவிடம் ஆகி போனதா சீராக வந்ததா என்பதை மக்கள் முடிவு பண்ணலாம். இதுக்கு இந்த சவளப்புள்ள ஸ்டாலினோ இந்த நோயாளியோ எதையோ இவர்கள் மீண்டும் ஊழல் பண்ணுவதற்காக முயற்சிக்கிறார்கள் தவிர புனித ஆட்சியெல்லாம் சொல்ல முடியாது. சரி, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் எஸ்சிஎஸ்டிக்கு வந்தக்கூடிய ஒதுக்கப்பட்ட தொகைகளில் 1.72 லட்சம், அதாவது 1,72 லட்சம் தொகை அதில் நேரடியாக அந்த மக்கள்கிட்ட போய் சேராமல் அது கணக்கிலே வரல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்களும் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அது என்ன விஷயங்க? அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி ரூபாய் நாடாளுமன்ற நிதி ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகே. இதில் 18.5% எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை அடித்தட்டு தேவைகளுக்காக, அதாவது கழிப்பிடம் கட்டுவது, சமூக கூடம் கட்டுவது, பள்ளிக்கூடம் கட்டுறது, இதற்காக நிதியாக அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பயன்படுத்தும். இது தனித்தொகுதி எம்பிகளுக்கு உள்ளதா? இது எல்லா ரிசர்வ் தொகுதிக்கு மட்டும். ஓகே, தனித்தொகுதிகள். ஆமாம். அப்போ இந்த நிதியை இப்போ 7 வருஷமாக எம்பியாக இருக்கார். 7 35 கோடி ரூபாய் நிதியை அவர் வாங்கியிருக்கார். இதில் 18%, 5 கோடியில் கிட்டத்தட்ட 90 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா வந்துடும். இந்த 1 கோடி பார்த்தா 7 வருஷத்தில் 7 கோடி ரூபாய்க்கு அந்த எஸ்சி எஸ்டி நிதி, அதாவது எம்பி நிதியில் எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கிடணும். இதை செஞ்சிருக்காரானா செய்யலை. செய்யாமல் 1.25 கோடியை தன்னுடைய சொந்த வங்கி கணக்குக்கு மாற்றிருக்கார். அந்த நிதியை எம்பி நிதியில் எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கிய 18.5% நிதி. அது எப்படி பண்ண முடியும்? சொந்த பண்ணியிருக்கார. இதை ஒரு தலித் இளைஞன் என்ன பண்ணுறான், ஆர்டிஐயில் போட்டு எடுத்துட்டான். உங்களுக்கு அனுப்பிச்சு பார்த்தீங்களா? ஆமாம். ஆர்டிஐயில் போட்டு ஆர்டிஐயே கொடுத்துருச்சு. ஆமாம், இந்த நிதி இவருடைய தனிப்பட்ட பர்சனல் வங்கி கணக்குக்கு மாற்றியிருக்காரு, நடவடிக்கை எடுக்கிறோன்னு தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஆணைய தலைவருக்கு அனுப்பிச்சாச்சு. ஓகே. அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க.
இந்த பணம் எப்படி அவருடைய சொந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு? இதை தமிழ்நாடு எஸ்சி கமிஷன் மத்திய அரசுக்கா? மத்திய அரசு இவருக்கு அனுப்புது. யாருக்கு? ஓகே தமிழ்நாடு எஸ்சி ஆணையத்துக்கு அனுப்புது. ஓகே அனுப்பி இதை நடவடிக்கை எடுங்க, விசாரிங்க. யாருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு எஸ்சி ஆணையத்துக்கு வரவழைச்சு ரவிக்குமாரை விசாரிங்கன்னு மத்திய அரசு இப்போ உடனடியாக தமிழ்நாடு எஸ்சி ஆணையத்துக்கு உடனடியாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து தகவல் வருது, விசாரிக்காத. ஓ எங்கேருந்து வருது? பிரைம் மினிஸ்டர் அவரை நீ விசாரிச்சு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பாத. அப்படி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சின்னா உனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு கன்னியாகுமரிக்கு நீ போயிடுவேன். யார? தமிழ்நாடு எஸ்சி ஆணையத்தினுடைய தலைவருக்கு மிரட்டல் வருது. எங்கிருந்து? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து. பாஜக ஆளுகிற பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து. இப்போ உண்மையாகவே தமிழ்நாடு எஸ்சி ஆணையம் ரவிக்குமார் நோட்டீஸ் அனுப்பிச்சு கூட விசாரிக்க போகுதா? இல்லை அந்த 1.25 கோடியை அவர் முறைகேடு செய்ததை அவருக்கு தண்டனை கொடுக்க போதா? எம்பி பதவி இப்போ ரத்தாகுமா? இல்லை எம்பி பதவி ஜெயிலுக்கு போகிறாரா? இதை எதையுமே நடக்காம சனாதன எதிர்ப்பை அடிப்படையாக கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிஜேபியை இந்தியாவிலேயே எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம்னு பல தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் பேசுறாரு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதுக்கு பிஜேபி காப்பாற்றணும்? அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்ல வேண்டிய தேவை. நடவடிக்கை எடுத்து உடனடியாக மக்கள் வரிப்பணம் அதை திருப்பி எடுக்கணும்னு சொல்லணும். இப்போ மிரட்டல் யாருக்கு வருது? எஸ்சி ஆணையாளருக்கு வருது. தொலைச்சிருவ நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அப்போ இவர் பாஜகவுடைய உளவாளி, வேற ஒன்றும் இல்லை. பாஜகவுடைய உளவாளி, பாஜகவுடைய உளவாளியை வந்து விசிகாவை காலியே பண்ணிட்டார். ஏன்? நீங்கள் தமிழ் தேசிய மாநாடு மந்திரவாதி ஐயரை வச்சு சமஸ்கிருத மந்திரம் ஓதி ரவிக்குமார் தலைமையில் பார்த்தீங்களா? இப்போ திருமாவுக்கு பரிவட்டம். பேசாமல் இந்த கட்சிக்கு ஒரு ஐயரை மாநில தலைவராக ஆக்கிடணும். ஆள் நிறையா இருக்கான். ஏன்னா அம்பேத்கர் விருத ஈழ துரோகி ஹிந்துராவுக்கு தானே கொடுத்தீங்க. இப்போ இதெல்லாமே ரவிக்குமாருடைய ஏற்பாடு தான். இந்த ஏற்பாடு இப்போ சுந்தர ராமசாமி பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஜெயமோகன் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வெளியே வந்துட்டான். அப்போ இவர் திட்டமிடப்பட்ட ஆர்எஸ்எஸ் ஆளு, பாஜக ஆளு, சுந்தர ராமசாமி பார்ப்பன கும்பல் ஆளு. பெரியாரை கேவலமாக காலச்சூழல் எழுதணும். அதுக்கு பார்ப்பன கைக்கூலி தான் அந்த ரவிக்குமார். ரவிக்குமார் பேரில் அவனுங்களும் எழுதிக்குவானுங்க, இந்த பாப்பா பிள்ளைகளும் எழுதிக்குவானுங்க. தாய்மண்ணிலே எழுதினார். ஆமாம், இதே தான். இந்த நபர் தான் திருமாவளவனுக்கு பொதுச் செயலாளர். இந்த ரவிக்குமாருக்கு பயப்படுவதற்கு என்ன காரணம்? நடுங்கிறார, அஞ்சு நடுங்கிறார. இதுவரைக்கும் அவருடைய காரில் வீசிய கொடி கட்டினது யார் காரில்? ரவிக்குமார் காரில் விசிகா கொடி கட்டுவதே இல்லை. அவர் தான் பொதுச் செயலாளர். என்ன ரகசிய பாண்டிச்சேரியில் மறைஞ்சு கிடக்கு? ஏன் ரவிக்குமார் தான் திமுக தலைமையோடு? நீங்கள் திமுக தலைமையை நாங்கள் ரவிக்குமாரை சொல்லிட்டு நீங்கள் போங்கன்னு இவர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ரவிக்குமார் தான் பொதுச் செயலாளர். திருமாவுக்கு திமுக கடைசி வரைக்கும் மதிப்பு கொடுப்பதே இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு மூத்த திமுகவோட முன்னணி நிர்வாகி சொன்னார், திருமா வரும்போது அந்த நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. போகும்போது உள்ளே போனவர் திருப்பி வரும்போது முகம் வெளிரி போய் வந்தாராம். ஸ்டாலின் என்ன சொன்னார், என்ன மிரட்டினார்? ஏன் இந்த நிலைமை? உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அண்ணன் திருமாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ரவிக்குமாருடைய முகம் அம்பலப்பட்டே போகுது. தாட்கோல சிந்தனை செல்வ பல கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கார். தாட்கோ என்பதை அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் தாட்கோ. அதில் பல கோடி ரூபாய் அடுத்து இந்த தகவல் வரும். அப்போது இவர்களெல்லாம் யார்? இவர்களை வைத்து மேய்க்கக்கூடிய திருமாவளவனுடைய நிலைமை என்ன? திமுக எடுப்பார் கைப்பிள்ளையை போல கையாளுவதற்கு காரணம் இவர்களெல்லாம் எலும்பு துண்டுகள் பூரா. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸாக பாதி பேர் இருக்கா, பாதி பேர் திமுகவாக இருக்கான், பாதி பேர் அமித்ஷா காப்பாற்றுறாரு, பாதி பேர் மோடி காப்பாற்றுறாரு. கடைசியாக அந்த தலித் மக்களுடைய நிதியை சுரண்டி தின்பதில் தான் இந்த நபர்கள் முழுமூச்சாக இருக்கான. அந்த தலித் இளைஞர்கள் எல்லாம் பார்த்தா இவர்களை இனிமேல் தேர்தல் நிற்க முடியுமா?
அரசியல் இருக்க முடியுமா? நேற்று ஈரோட்டில் புத்தக திருவிழாவுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் போயிருக்கிறாரு. அங்கே வந்து அவர் காலில் விழுகிறாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி தீண்டாமை சுவர் இருக்குங்க, இதனால பல பேர் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் அந்த நிலைமையெல்லாம் இருக்குது. சார், நீங்கள் தலித் இயக்கம் தலித்துக்களை அடமானம் வைத்து தங்களை வளப்படுத்தி கொள்வதற்காக ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க தலித் மக்களுக்கான அந்த அடிப்படை அடக்குமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த அடக்குமுறையை திராவிட இயக்கம் தான் பண்ணுது. சாதியவாதி முறை எங்கே ஒளிஞ்சிருக்கான்? திமுக அண்ணாதிமுக ஒளிஞ்சிருக்கான். இவர்கள் அங்கே ஒளிஞ்சிருக்கான். அப்போ எப்படி இந்த மக்களை காப்பாற்ற முடியும்? எல்லாம் வேஷம், எல்லாம் நடிப்பு. நீங்கள் ஆம்ஸ்டாங் வழக்கில் 4872 பக்கம் சார்ஜீட்டு. அந்த சார்ஜீட்டு பொய்யான சார்ஜீட்டை போலீஸே உட்காந்து போடுறான். போலீஸ் உட்காந்து போடுவதற்கு யார் அனுமதித்தான்? முதலமைச்சர் அலுவலகம், ஸ்டாலின், சேகர் பாபு. அப்போது இந்த சார்ஜீட் காப்பி வந்த பிறகு சார்ஜீட்டுக்கும் எஃப்ஐஆருக்கும் சம்மந்தமே இல்லையான நீதியரசன் வேல்முருகன் சொல்கிறாருன்னா, அப்போ 4872 பக்கம் போலியாக கற்பனை செய்து இல்லாத கதையை, எதிரான கதையை 4872 பக்கம் ஒரு தலித் தலைவர் மரணமடைந்ததை மறைக்கிறான்னா இங்கே எங்கே இருக்குது தலித் அரசியல்? 2 பேர் எதுக்கு எம்பியாக இருக்கீங்க? 5 பேர் 4 பேர் எதுக்கு எம்எல்ஏவாக இருந்தீங்க? தனித்தொகுதி உங்களுக்கு எதுக்கு? ராஜ்மோகன் காலில் போய் விழுகிறான். யார் காலில் விழுந்திருக்கணும்? திருமா காலில் விழுந்திருக்கணும், ரவிக்குமார் காலில் விழுந்திருக்கணும் இல்லையா? இங்கே தீண்டாமை சுவர் இருக்கு வா அப்படின்னு. தேனியில் தீண்டாமை சுவரை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அசராக்காருக்கு தான் உடைச்சான். அசராக்காருக்கு அதில் அடி வாங்கினார். அசராக்காருக்க ஒரு சமூக விரோதி அடித்தான். ஒரு ஐஜி உளவுத்துறை அவர் அப்போ எஸ்பியாக இருந்தார். அவர் தாக்கப்பட்டாருங்க. அசராக்காருக்கு சிபிஎம் தான் அந்த தீண்டாமை சுவரை உடைச்சான். அங்கே திருமாவளவனுக்கு வேலையே இல்லை, தலித் இயக்கங்களுக்கு வேலையே இல்லை. என்ன காரணம்? தலித் இயக்கம் அந்த தனித்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கடைசியில் இந்த ரவிக்குமாரை போன்ற சில எலும்பு துண்டுகளால் அது பாஜக பக்கமே போயிடுச்சு. அப்புறம் எப்படி உங்கள் இளைஞன் அங்கே இருப்பான்? எங்கே போயிடுவான்? சினிமா நடிகர்கள் தான் போயிருப்பான், விஜய்டி தனுஷுக்கிட்டு தான் போவான். ஆக மொத்தம் ரவிக்குமாரை நீங்கள் அந்த கட்சியிலிருந்து என்றைக்கு திரும்ப அடையாளம் கண்டு கொள்கிறாரோ வாழ்நாள அடையாளமே கண்டுகொள்ள முடியாது. அந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில் ரகசியங்கள் இருக்குது. அதுதான் ரவிக்குமாரை பார்த்து அவர் பயப்படுறதுக்கு காரணம். இந்த ரவிக்குமார் 100% ஆர்எஸ்எஸ் ஆட்களால் ஊடுருவப்பட்டு தலித் இயக்கங்களை சிதைக்கப்பட்டதுக்கு அதான் காரணம். நீங்கள் 10 சீட்டு கொடுத்தா 10 தலித் இளைஞர்கள் சீட்டை கொடுக்கலையே ரவிக்குமார். 10 பேர் தலித் இளைஞர்களே இல்லையா? வீரியமானவன் இல்லையா? குண்ட சடத்தில் போனவன் இல்லையா? தடாவில் போனவன் இல்லையா? கொடாவில் போனவன் இல்லையா? செத்து போனவன் இல்லையா? எத்தனை வழக்கு, 1000க்கு மேற்பட்ட வழக்கு. ரவிக்குமார் அப்படி ஒரு ஆள் கூட தெரியலையா? ரவிக்குமார் வானா பின்னாடியே போறாரு. எங்கே போறாரு? ரஞ்சித் வீட்டுக்கு போறாரு. உனக்கு ஒரு சீட் வேணும் வச்சுக்கோ. மாரி செல்வராஜ் வீட்டுக்கு நீ ஒரு சீட் வச்சுக்கோ. இதா தலித் இளைஞர்? அப்போ தலித் இளைஞருடைய தியாகத்தை காயடிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பாஜகவால் அனுப்பப்பட்ட நபர் தான் ரவிக்குமார் என்பது பிரதமர் அலுவலகம் அந்த அதை விசாரிக்கக்கூடாதுன்னு SC/ST ஆணைய தமிழ்நாடு தலைவருக்கு அழுத்தம் கொடுக்கிற பொழுது இவர் யாருடைய ஆளு தெரிஞ்சு போச்சு. அமித்ஷா எனக்கு வாழ்த்து சொன்னாரா பிறந்த நாள். இப்போ மோடி வாழ்த்து சொன்னார், மோகன் பகாவத் வாழ்த்து சொன்னார், முடிஞ்சு போச்சு. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்